மத்திய அரசால் இ-பாஸ் சேவா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள பேருந்துகளை காரைக்காலுக்கு வழங்க வேண்டுமென புதுச்சேரி அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. மத்திய அரசின் இ-பாஸ் சேவா திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் 75,000 குளிர்சாதன பேருந்துகளை வழங்க தீர்மானித்து முதற்கட்டமாக 25 பேருந்துகள் வழங்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரிக்கு ஒதுக்கீடு செய்த 75 பேருந்துகளில் காரைக்கால் மாவட்டத்திற்கு பேருந்துகளை பகிர்ந்தளிக்க வேண்டுமென காரைக்கால் போராளிகள் குழுவினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இ பஸ் சேவா ஸ்கீம் கீழே 75 பஸ் பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருக்கு. அதுல 25 பஸ் 9 மீட்டர் உள்ள குளிர்சாதன பஸ் ஏசி பஸ்ஸும், 50 பஸ் 12 மீட்டர் உள்ள பஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. தற்போதைக்கு 25 இ பஸ் ஏசி பஸ் புதுச்சேரியில ஓடிட்டு இருக்குது. காரைக்காலுக்கு ஒரு பஸ் கூட இது வரைக்கும் கொடுக்கல. இந்த டிரான்ஸ்போர்ட் கமிஷனரோ, போக்குவரத்துறை அமைச்சரோ, முதல்வரோ எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காரைக்கால் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இது சம்பந்தமா கேட்காம இருக்கிறது காரைக்கால் மக்கள் சார்பாக மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது. உடனடியா புதுச்சேரியில் ஓடக்கூடிய 25 பஸ்ஸில் ஒரு 5 பஸ்ஸையோ அல்லது இனி வரக்கூடிய 50 பஸ்ஸில் ஒரு 15 பஸ்ஸையோ காரைக்காலுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம்.